வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒரு வழியாக பத்ராச்சலம் வந்தாச்சு. ரொம்ப தொலைவுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சென்னை டு பெங்களூர் 5 மணி நேரம், பெங்களூர் டு பத்ராவதி ஒரு 5 மணி நேரம் ஆச்சுங்க. நடுவில் பிரேக் எல்லாம் போட்டு 13 மணி நேரம் ஆச்சுங்க. வாழ்க்கையே வெறுத்துட்டேன். இவ்வளோ லாங் ட்ராவல் வந்ததே கிடையாது. ஒரு வந்து சேர்ந்துட்டேன். நான் வந்து ரூம் எடுத்தோம். ஃபஸ்ட்டு ரூம் எடுத்தோம். அந்த ரூமில் தண்ணி வசதியில் சொல்லிட்டு இந்த ரூம் எடுத்திருக்கோம். இந்த ரூம் தந்திருக்காங்க. பக்கத்தில் தான் ஒரு கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயிலில் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. ஈவினிங் டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து பஸ்ஸில் வரதா ட்ரெயினில் வரதா தெரில. ட்ரெயின் வசதி இருக்கான்னு கேட்டிருக்கோம். 13 மணி நேரம் பஸ்ஸு, ட்ரெயின்னா 10 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. நான் செந்திலுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள் பெங்களூர்லேருந்து 1 hour தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆமாம், சரி, அதை நம்பி நாங்கள் வந்துட்டோம். பார்த்தா பெங்களூர்லேருந்து 7 மணி நேரம் ட்ராவல். இல்லை, பெங்களூர்லேருந்து 1 மணி நேரம் தான் இருக்கும் நான் நினச்சேன். இல்லை, அதுதான் சொன்னார். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ப்ரோக்ராம் சொன்னவரே. நம்மளுக்கு ப்ரோக்ராம் சொன்னவரே பெங்களூர்லேருந்து 1 hour தான் சொன்னார். நம்ம என்ன நினச்சோம், சரி 1 hour தான் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவருக்கே தெரியாது. அவருக்கே நேற்று வந்து சேலத்தில் வேன் புக் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, சேலத்துலேருந்து 500 சில்லற கிலோமீட்டருன்னு. அப்போ அவரே அப்போ தான் சொல்கிறாரு, நான் பெங்களூருன்னு நினச்சி ப்ரோக்ராம் புக் பண்ணேன். பெங்களூர்லேருந்து 1 hour இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா பெங்களூர்லேருந்து அவ்வளோ தூரம். இப்போ வேன் புக் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, இவ்வளோ நாள் தெரியாது அப்படின்றாரு அவர். அந்த இப்போ வந்து ப்ரோக்ராம் ஈவினிங் முடிச்சுட்டு நாங்களுக்கு ட்ரெயினில் போகிறோமா பஸ்ஸில் போகிறோம். இந்த ட்ரெயின் தான் நல்லாயிருக்கும். ட்ரெயின் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சென்னையில் போனோன்னு 4ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் செந்திலுக்கு எனக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆகல. 4ஆம் தேதி ஈவினிங் வந்து திருவண்ணாமலை போகிறோம். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த நியூ இயர்க்கு அதுவுமா வந்துட்டு ப்ரோக்ராம் மிஸ் பண்ண சொல்லிட்டு நாங்கள் இது ஒத்துக்கணும். பட் இவ்வளோ தொலைவு இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துன்னு வந்தோம். பாவம் 4வது முதுவெல்லாம் இல்லைனால உட்கார முடியல. ஏன்னா ரொம்ப நம்ம தமிழ்நாடு பஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது ரொம்ப டைட். இந்த பஸ் கர்நாடகா பஸ் போல் இருக்கு. ரொம்ப டைட். பக்கத்தில் இருக்கிறதால அந்த கால் நீட்டுறது கூட முடியல. அது பர்த்து போட்டிருந்தாங்கன்னா கூட அழகாக படுத்துன்னு வந்துருக்கலாம். ஓகே. ஆனால் காசும் அதிகம், கம்ஃபர்டபுளும் இல்லை அந்த பஸ்ஸில். ஓகே, இப்போ நான் சின்ன வீடியோ தான் போடுறேன். நான் சென்னை வந்தப்புறம் சென்னையிலேருந்து நான் பெங்களூர் பத்ராபுரம்லாம் ஒரு பெரிய வீடியோவை போடுறேன். தேங்க்யூ. சரி, செந்தில் வந்து டீ சாப்பிட்லாம் சொன்ன போல். ஒரு டீனா காஃபினா சாப்பிட்லாம். இங்கேருந்து இப்போது லாட்ஜுக்கு தான் நாங்கள் தங்கியிருக்கிற லாட்ஜ். ஓகேங்களா? இங்கேருந்து பத்ராவதி வீடு எப்படின்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி எந்திரிச்சு நம்ம வீட்டு வாசலில் காமிக்கிறது, மேகத்தை துளசி செடியை காமிக்கிறது, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரோடு. ஓகே, பச்சை கலர் ஆட்டம் இருக்குது, கருப்பு கலர் ஆட்டம். ஆமாம், எல்லாம் இந்த பப்ளிக் ஆட்டோஸ் தான். கருப்பு கலர் பச்சை. ஆமாம். இங்கே பாயம் ஒன்று பத்மாவதியா? இல்லை, பெரிய வாயில் வர மாட்டேன். பத்ராவதி. எங்கள் படம்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ கன்னட படம். ரயில்வே ட்ராக் இங்கே பாப்பா. ஸ்டேஷன் இங்கே தான் பாருக்கு. படமே இல்லையா? தமிழ் ஆளுங்களை கூப்பிட்ருக்காங்களே. ஆமாம், பட் இங்கே 70% வந்து தமிழ் ஆளுங்க இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் படம் தமிழ் படம் எதுவும் இல்லை. பனிப்பயிர் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மரத்தண்டை பார்த்தா தெரியும். உங்களுக்கு கேமராவில் தெரில, பட் உடம்புல அப்படியே சில்லுன்னு இருக்குது. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அங்கே தான் போன டீ கிடைக்கும். ஆமாம், சுதீப் நினைக்கிறேன். சுதீப் அம்மா பார்த்து கன்னட சூப்பர் ஸ்டார் இதோ சுதீப். உன்னை கண்டு நம்மளுக்கு கன்னடம் படிக்க தெரியல. அவுட் ஆஃப் படிக்க தெரியல. இப்போ மணி காலையில் வந்து 7 மணிக்கிட்ட ஆகுது. 7 காலைல பனி பயங்கரமாக பெய்யுது. இந்த ஊரில் மறுபடியும் நம்மளால் இது ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த ஊருக்கு வர்றது. நீ? நானும் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் வந்திருக்கேன், இங்கே வந்ததில்லை. ஓகே. இது பிஜேபி யார்? இது தமிழில் எங்கேயுமே பேர் போடலையாண்ணா? தமிழ் ஒரு இடத்த கூட தமிழ் இல்லை, இங்கிலீஷும் இல்லை. பார்த்தீங்களா? இங்கிலீஷ் தான் கூட ஒன்றா இந்த
தேர்றது கொஞ்சம் கஷ்டம். சில இடத்துல இங்கிலீஷ் போட்டிருக்காங்க, ஆமாம், சில இடத்துல இல்லை, ஒன்லி கன்னடம் தான் போட்டிருக்காங்க. அங்கே தான் நம்ம பண்ணுற கோயில், நம்ம அம்பேத்கர் இருக்காரு. ஆமாம், அந்த கோயில் தான். லைட்டில் எடுத்து அங்கே தான் இன்றைக்கி டான்ஸ் ப்ரோக்ராம். ட்ரெயின் போகிற ரூட் இருக்குது. இப்போ ஸ்டேஷன் இங்கே தான் இங்கே இருக்குப்பா. கவர்மெண்ட் ட்ரெயினில் அதான் என்ன திரும்ப சொன்னாங்க, பெங்களூர் போய்ட்டு பெங்களூர் தான் சென்னை இருக்கான், டைரெக்டாக சென்னை இல்லையா. ஆதிவாசி சுகர் இல்லாத இது நல்லா டம்ளரே சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வாங்க காஃபி சாப்பிட்லாம், டீ காஃபி சாப்பிட்லாம். டீ காஃபி சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் இல்லையா, இப்போ சாப்பிட்லாம் வாங்கணும். வாங்க டீ காஃபி சாப்பிட்லாம், நல்லா இருக்குது சின்ன டம்ளரில். சுகர் போல் இப்போ கிட்டத்தட்ட நான் சுகர் சாப்பிட்டு 2 மாதம் ஆகும். டோட்டலாக போய்ட்டேன். இது பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன்ல, இப்படி தெரியுதுங்க, பத்ராவதி பஸ் ஸ்டாண்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மணி கிட்டத்தட்ட இப்போ என்ன ஆகுதுன்னா 9 ஆகுது. பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சும்மா மொட்டை மாடிக்கு வந்தேன் இந்த லாட்ஜில், அப்படியே ஒரு வியூ காமிச்சேன். ஒரு ஆறு போதுங்க இல்லையா, இந்த பத்ராவதி ஆறு. இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நம்மளுக்கு தெரியாத இடம் நல்லாயிருக்கு. குளிர்னா குளிர், அவ்வளோ குளிர். இப்போ நான் நிற்கிறேன் இங்கே, வெயில் நல்லா அடிக்குது, சூரியன் அடிக்குது, ஆனால் குளிர் தாங்க முடியல. இங்கே பாருங்கள் எத்தனை சொட்டரு காயுதுங்க. இங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ், இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ சொட்டரு, ஏகப்பட்ட சொட்டரு காயுது. இது என்ன இது, ஏகப்பட்ட பீர் பாட்டிலு, முட்டையாக பீர் பாட்டிலு, பிராண்டி பாட்டிலு. இந்த ஹோட்டலில் பார் இருக்கான்னு கூட தெரியல எனக்கு, டப்பாவாக இருக்குது. சரி ஓகே, நம்மளே அதெல்லாம். இடம் சூப்பராக இருக்குங்க. பத்ராவதி ஊர் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இங்கெல்லாம் வர்றது வாய்ப்பே இல்லை. ஏதோ நம்ம நகல் நடிகன்றதால இங்கெல்லாம் கூட்டின்னு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ கடவுள் தான் நன்றி சொல்லணும். தம்பி நல்லா இருக்கான், ஒய்ஃப் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. ட்ரெயின் ஃபோன் பண்ண ப்ரோக்ராம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நைட்டு 10 மணி அந்த மாதிரி முடியுது. 10 மணி மேலே ட்ரெயின் இல்லை போல இருக்குது. 10-11 மணி முடிஞ்சிடும், ட்ரெயின் இருக்காது. இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு, பெங்களூர் போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகிடுது. அப்புறம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகணும். ஸோ நாளைக்கு நான் வீட்டுக்கு வரது எப்படின்னா 2-3 ஆகிடும் போல இருக்கேன். கிட்டத்தட்ட 26 மணி நேரம் ட்ராவலே போயிடுது. முதுகு வலி தாங்க முடியல. காலையில் வந்து இறங்கணும் இல்லையா, ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டு இதுதான். சரி அப்படியே வெளியே வாக்கிங் மாதிரி வந்தேன். இன்றைக்கி என்ன டயட்னு கேட்டிருக்காங்க, ஒன்றும் சாப்பிடல காலைல வரைக்கும். தூரம் பால் சாப்பிட்லான்ட்டு இதான் கோயில் நினைக்கிறேன். இந்த கோயிலில் தான் இன்றைக்கி விசேஷம். இந்த மாரியம்மன் கோயிலில் தான் இன்றைக்கி டான்ஸ்க்கோசரம் கூப்பிட்ருக்காங்க. நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க, விடிகாலையில் ஃபுல் லைட்டெல்லாம் எங்கி இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock டான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜிங்க போடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து தமிழ் மக்கள் வாழ்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. 70% தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ தமிழ் மக்களுக்கோசரம் தான் இங்கே ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. இது அம்மன் கோயில். ஃபஸ்ட்டு இவனை கோயிலில் கூட்டிகிட்டு மீன் கடை விட்டு கல்லை கடை கொடுக்கலாம்.
நீங்களும் சாமி கும்பிட்டுங்க. நீங்களும் தொட்டு கும்பிட்டுங்க. நன்றி. உங்கள் பேர் ஐயா? தினேஷ். தினேஷ், ராசிபுரம். சூப்பர், நன்றி ஐயா. வேல் சுடுநெடி இது கோயில் போய்ட்டு வந்துட்டேன். இங்கே நந்தினி ஹோட்டல் ஒன்று இருக்குது இல்லைங்களா, இது பக்கத்தில் போனீங்கன்னா மீன்கார வீதின்னு ஒன்று இருக்குமா. அங்கே ஃபுல்லாக நம்முடைய தமிழர்கள் ஏரியான்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாக இது இந்த இடத்துலேருந்து இது பக்கத்தில் இங்கே தான் சொன்னாங்க. இங்கேருந்து போனீங்கன்னா நம்ம தமிழர்கள் இப்போ நிறைய பேர் ஃபுல்லாக தமிழ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பக்கம்லாம் மேக்ஸிமம் கன்னடம் தாங்க பேசுகிறாங்க. ஒயின் ஷாப் கல்லெலாம் திறந்துட்டுருக்காங்க. மணி என்ன ஆகுது? மணி 10 ஆகுது. ஃபுல்லாக பார்த்து போயிருந்தாங்க. ஒயின்ஸ் அங்கங்கே ஒயின் ஷாப் திறந்து வச்சுருக்காங்க பாருங்கள். டீசெண்டாக இருக்குது, அழகாக நின்று பொறுமையாக அவங்க கூட்டம் இல்லை. இங்கே தான் ஸ்டேஜ், இதோ இங்கே தான் ஸ்டேஜ் போடுறாங்க. இந்த ஸ்டேஜ் இங்கேருந்து வியூ கோயில் பக்கமாக இருக்கும். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கா இங்கே தான் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சாயங்காலம் அப்படியே மாறும். ஸ்டேஜெல்லாம் பர்ஃபெக்டாக. மீன் மார்க்கெட், கறி மார்க்கெட். இன்னும் நம்ம வீட்டில் இருந்தால் மீன் ஒரு 200 ரூபா. மீன்கார வீதின்னாங்க, எங்கன்னு தெரியலையே. போயினே இருக்கேன், ரோடு போயினே இருக்கு. நேற்று ஃபுல்லாக நான் காலையில் வந்து பழம் சாப்பிட்டேன், மதியானம் வெள்ளரிக்காய் அணைச்சி பழம் சாப்பிட்டேன், சாயங்காலம் நைட்டு ஒன்றும் சாப்பிட்ல. ஒரே ஒரு ஜூஸ் குடித்தேன், அங்கே ஒரு காஃபி குடித்தேன், அவ்வளோதான். நேற்று ஃபுல்லாக அப்படியா இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக காலையில் எதுவும் சாப்பிடல. ஜூஸ் கடை இருந்தால் ஒரு ஜூஸ் மட்டும் சாப்பிடுவேன், அவ்வளோதான். சரி, அப்படின்னாச்சும் டயட் இருக்கலாமேன்ட்டு. அங்கே மீன்கார வீதின்னு ஒரு வீதி இருக்குது. அது ஃபுல்லாக நம்ம தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்தேன் நான். சரி, அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஜூஸ் கடை கூட இல்லை. ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா இல்லை. ரூமுக்கே போகலாம். பசி எடுக்குது, தண்ணி குடிச்சுன்னு தான் இருக்கேன். பார்க்கலாம் 2023 இடம் குறைக்கணுமா இல்லையான்ட்டு. கோயிலில் பார்த்துட்டு அப்படியே மீன்கார வீதியெல்லாம் போயிட்டு வந்தேன். இவங்களாம் நம்முடைய தமிழ் நண்பர்கள். இந்த கோயிலுக்கோசரம் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் மக்களுக்கோசரம் இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. நம்மளோட டான்ஸ் பாருங்க. கண்டிப்பாக பேர் சொல்லுங்கள். பிரகாஷ். பிரகாஷ், உங்கள் பேர் சொல்லுங்கள். நவீன். பிரகாஷ், நவீன், ராமச்சந்திரன், வினய்குமார். எல்லோரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாலு வீடியோ. தேங்க்யூ. அம்மன் கோயில் சுற்றி நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு ஊர் விட்டு ஊர் வரோம், ஒரு கும்பலாக பேசுகிறப்ப நைஸாக காது கொடுத்துப்பா. தமிழ் மக்கள் பேசினா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, தமிழ் பேசுகிற ஆளுங்க இருக்கிறாங்களேன்ட்டு. இது வந்து பஸ் ஸ்டாண்டு. தெருவுலலாம் போனால் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அவங்க ரொம்ப தொலை உள்ளே போனோம். அதுவும் இது வரைக்கும் அப்படியே சுற்றி பார்த்து விட்டு எடுத்துட்டுருக்கேன். இந்த ஊர் நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும். எங்கள் வேலைச்சேரியே காமிச்சு பத்ராவதி இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் நல்லாயிருக்கு. ஊர் சூப்பராக இருக்குது. பயங்கர கூலிங்காக இருக்குது. வெயில் அடிக்குது, ஆனால் உரைக்கல.